என்னது 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 என்னது? நீங்களா அதை சுட்டீங்க? நான் சுடல, என் துப்பாக்கி சுட்டுச்சு. புறா சமாதான பறவைன்னு சொல்றாங்களே, அதை சுடறாங்களா? முன்ன எல்லாம் உலகம் பூரா சமாதானம் இருந்துச்சு, புறாவை வளர்த்தோம். இப்ப எங்கேயும் சமாதானம் இல்ல, அதனால புறாவை எல்லாம் சுட்டு திங்கிறோம். ஆமா, நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நாங்க பட்டணம். கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. நீங்க பட்டணத்திலே கெட்டு இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு. எங்க எங்க போறீங்க? என்னது என்னது என்னது? என் பேரு புடலங்கா பொன்னம்பலம், மிலிட்டரி ரிட்டையர்டு. போன உலக மகா யுத்தத்துல எதிரிகளை சுடு சுடுன்னு சுட்டு தள்ளன்னு நினைச்சேன், முடியல. தோசையத்தான் சுட்டேன். ஏன்னா காரணம், படுவாவி பசங்க என்ன சமையல் கட்டுல போட்டானுங்க. அதனாலதான் இப்ப புறாவை சுட்டு பழிய தீர்த்துக்கிறேன். ஐயாவுக்கு குடும்பம் எல்லாம் இந்த ஊர்ல தானே இருக்கு? நான் தனி கட்ட. எனக்கு ஏதோ கொஞ்சம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. என் வீட்டுல தங்கிக்கங்க, வாடகை எல்லாம் வேணாம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் யாரும் என்னவோ கூப்பிட்ட உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. தங்கச்சி, என்ன பார்த்தா பயந்த? நானே பயந்த சுபாவம் உள்ளவன். சின்ன புள்ளையில புடலங்காய பார்த்து பாம்புன்னு பயந்து ஓடுனேன். அதனாலதான் புடலங்கா பொன்னம்பலம் எனக்கு பேர். என்னது என்னது என்னது? ஐயோ, என்னங்க இது? ரொம்ப நேரத்துக்கு முன்னால சுட்டீங்க, இப்ப வந்து விழுவுது. குண்டு போய் தேடி பார்த்து சுட்டு கொண்டாட வேணாம். வழக்கமா நான் சுட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அங்கதான் புறாவெல்லாம் வந்து விழுவோம். இது என்னமோ அதிசயமா இங்க விழுந்திருக்கு. புறாவில ரத்தமே இல்லீங்களே. நம்ம குண்டு இருக்கு, சமாதான குண்டு, சித்திரவதை பண்ணாது. கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தானே எங்க அம்மா அப்பா? உண்மையை சொல்லுங்க, இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? அம்மா, நான் தான் உன் மகன் சுரேஷ். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல என்ன கோயில்ல போட்டு சத்தியம் பண்ணிய அதே சுரேஷ் தான். இப்போ பெரியவனா வளர்ந்துட்டேன். ஆனா அந்த மாமா வேலுச்சாமி என்ன தினமும் அடிச்சு அடிச்சு கோழையா வளர்த்துட்டான். இந்த மாதிரி முதுவெல்லாம் காயம். பாட்டி ஏந்திரி, இந்த மாதிரி அம்மா அப்பா. ஏண்டா, வழக்கமா உங்க அம்மா அப்பா போட்டோவை பார்த்து புலம்புவியே, இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? என்ன தூங்க விடு. ஐயோ பாட்டி, உண்மையதான் சொல்றேன். ஏந்திரி பாட்டி. என்னடா சொல்ற சுரேஷ்? யாரங்க உட்கார்ந்துருக்காங்க? என் மக மணாளனா? என் மருமக வள்ளியா? கண்ணு தெரியல, கண்ணாடி எங்க வச்சனோ தெரியல. சுரேஷ், டேய் கண்ணாடி எங்கே பாருடா. பாட்டி, ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க. யாரப்பா நீங்க? ஏன் அழுவறீங்க? என் பேரை சொல்றது உண்மைதானா? கொஞ்சம் பேசுறீங்கன்னா உங்க குரல் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சுரேஷ், இந்த நேரத்துல ரங்கன் கூட இல்லையடா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா அம்மா, கொஞ்சம் பேசுங்களேன். சுரேஷ். பாட்டி பாட்டி, ரெண்டு பேரும் ஏதோ ஜாட காட்டிக்கிறாங்க. அப்பா அம்மா ஊமையா? இருக்கு பயல, சுமாருடா. உங்க அப்பாவோட குரல் சின்ன குரல்டா. போ பாட்டி, அப்பா பேச மாட்டேங்கிறாரு, அவர் ஊமை. நீ குருடி. அம்மா அதுவும் பேச மாட்டேங்குது, அதுவும் ஊமை. சுமாருடா. சுரேஷ், நான் தொட்டு பார்த்தேன்னா சரியா சொல்லிட வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் வாங்க. பாட்டி எங்கடா? அவங்க போயிட்டாங்க. எங்க டிக்கெட்? டிக்கெட் வாங்குறதுக்கே யோகியதை இல்ல, இந்த லட்சத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல் வேறையா? எனக்குயா? இந்த லட்சத்துல வயிற்று வேற புள்ள. வர வர பிச்சைக்காரங்க தொல்லை ஜாஸ்தியா போச்சு. பிச்சைக்காரங்களா? பாவம். பாட்டி, அவங்க ஏதோ பிச்சைக்காரங்களா? டிடிஆர் இறக்கி விட்டாரு. நான் தொட்டு பார்த்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. மகனையும் மருமகனையும் இந்த ஊர்ல பார்த்ததாக மீறி தந்தி கொடுத்தா இருப்பாங்கன்னு ஓடி வந்தேன். ரங்கு இருந்தாலாவது கண்டுபிடிச்சிருப்பான். அவனையும் அங்க விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கும் கண்ணு தெரியல. இவனும் மக்கு பையன், உலகம் புரியாதவன். ரோடெல்லாம் ஆடினது படாது, இங்கேயும் வந்து ஆடணுமா? சரி. மாமா,
மாப்பிள மாப்பிள இங்க வா. வந்துட்டேன் மாமா. என்ன இது மாலை? கோயில்ல போட்டது உனக்கு வேணுமா? நாளைக்கு வரும்போது ஒண்ணு வாங்கிட்டு வரேன். பாட்டி பிரசாதம். மகராசனா தீர்காயுசா இருப்பா. மாமா நல்ல புத்தி வர. மாமா சிக்கா கட்ட அப்படி வச்சுக்கிட்டு இந்த செக்கில் ஒரு கையெழுத்து போடு. போறேனே. தம்பி அக்கா, நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி செத்து போயிட்டான். அவன் குடும்ப நீதி காத்தான். போடா. போடு. என்னடா இது கையெழுத்து? சிச்சி, இன்னொன்ற போடு. கையெழுத்து போடுகிறேன். மாப்பிள, உனக்கு கல்யாணம். கல்யாணமா? சிக்கா சிக்கா. ஆமா. பாட்டி. ரங்கா, சுதா எங்க? என்னங்க? அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? எங்க போறாரு? என்ன வேலை செய்யறாரு? ஒண்ணுமே புரியலையே. ராஜா, இவ்வளவு நேரம் கத்துன, இப்ப சத்தத்தையே காணுமே. ராஜா, கண்ணா, யாரோ கதை தட்டுறாங்க தம்பி. இருங்கம்மா, நான் பாக்குறேன். தம்பி, நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? இதென்ன ஆஸ்பத்திரியா? உங்க அம்மா இப்படி இருக்காங்க? எங்க அம்மா எப்படி இருந்தா உனக்கு இல்லையா? டிஸ்டர்ப் பண்றேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நான் உடனே உங்க அம்மாவை பார்க்கணும். டாக்டரை பார்த்து கைவிட்ட நீ பார்த்து என்ன செய்ய? ஐயோ, என்னப்பா தலையில கலப்பிட்டு போற? பிரிவரை எப்படி பார்த்தாங்க? ஆமா, நீ ஏன் அழுவுற? எங்க குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அனாவசியமா எங்க விஷயத்துல ஏன் தலையிடுற? என்னப்பா இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டேன். என் உள்ளவும் உடம்பு துடிக்கிறத உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? எனக்கும் ஒருபடியா நடந்துக்காத, தயவு செய்து போயிடு. ஐயோ ஆண்டவரே, இப்படி பேசுறானே, இன்னும் நான் எந்தெந்த தண்டனை அனுபவிக்கணுமோ? அப்பா, என்ன நல்லப்பா, என்ன ஒரு கல்யாணம் தெரியலையா? நல்லா தெரியும். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற சிவகுருநாத். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா நான் தான் உன்னை பெற்றப்பா. வாட்? என்ன பைத்தியக்காரன்? என்ன தைரியம் இருந்தா என்ன ஓமரேன்னு சொல்ற? மறுபடியும் சொல்றேன், நீதான் என் மகன். அங்க வள்ளி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. என்ன இங்க நிறுத்தி வச்சிருக்கேப்பா. தயவு செய்து உள்ள போக அனுமதி கொடுப்பா. முதல்ல என்ன உன் மகன் சொன்ன, இப்போ வள்ளி பேரை சொல்லி பழந்த சந்தேகமே இல்லை. நீ பைத்தியக்காரன் தான். மரியாதையா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தானட்டு? அப்பா, அப்படிலாம் செஞ்சு நான் மறுபடிச்சிடாதப்பா. நான் போயிடுறப்பா, நான் போயிடுறேன். I am very sorry, Mr. Naresh. அம்மா, மகனே. வள்ளி, வள்ளி, ஏன் மகன் நரேஷ்? என்ன தெரியல? நான் தான் டாக்டர் மேரி. ஆமா, டாக்டர் மேரி. இது உங்க மகனா? நான் உங்க வீட்லயா இருக்கேன். வழியில் அடிபட்டு கிடந்த உங்களை என் மகன் தான் காப்பாத்தி கொண்டு வந்து. என்ன எதுக்காக காப்பாத்துறீங்க? நான் போறேன். அவசரப்படாதீங்க, தலையில பலமா அடிபட்டிருக்கு. நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும். என் மகன் நரேஷ் கல்யாணம் பண்ண போற பொண்ணு லதா. நரேஷ், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா. என் பக்கத்திலேயே இரு. இருக்கம்மா. வள்ளி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நரேஷ்,
உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? என்ன பார்த்ததும் திடீர்னு மகனேன்னு சொன்னாங்களே. தலையில பலத்த அடிப்பட்ட திருச்சுல ஏதோ புலம்புறாங்க. நாளைக்கே உன்னை பார்த்து தான் பெத்த மகனை உரிமை கொண்டாடினாலும் அதுக்காக நம்ம இறக்கப்படணும். அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்க வாழ்க்கையில நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அத பத்தி எல்லாம் நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? வாங்க போலாம். நீங்க போங்க. தேவமாதா, நரேஷ் யாருன்னு அவ அப்பா மணாளனுக்கும் எனக்கும் தான் தெரியும். எந்தவித ஆசா பாசமும் இல்லாத எனக்கு நரேஷ கொடுத்து பிள்ளை பாசத்தையும் ஏற்படுத்திட்டது. இப்போ நரேஷ பத்திய ரகசியங்கள்லாம் வெளியே தெரிய வந்து பள்ளிக்கிட்ட நான் அவனை ஒப்படைக்க வேண்டி வந்துட்டா. என்னால தாங்கவே முடியாது. அத மறைக்க நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துதான் ஆகணும். என் பாவ தேவமாதா, நீதான் மன்னிக்கணும்.